வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி மட்டன் பெப்பர் ஃப்ரை பார்க்க போகிறோம். மட்டன் பெப்பர் ஃப்ரை செய்ய தேவையான பொருட்கள் நான் இன்னைக்கு 1/4 கிலோ போல் மட்டன் எடுத்திருக்கேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்திருக்கேன். 3 வரமிளகாய் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் கடுகு எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்திருக்கேன். 1 லெமன் எடுத்திருக்கேன். நல்லா 2.5 டீஸ்பூன் போல் பெப்பர் பவுடர் எடுத்திருக்கேன். பிளாக் பெப்பர் பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை தேவைக்கேற்ப, எண்ணெய் தேவைக்கேற்ப, தண்ணீர் தேவைக்கேற்ப, உப்பு தேவைக்கேற்ப. வாங்க நம்ம இப்போ ப்ராசஸ் பார்க்கலாம். பாருங்கள், ஒரு ப்ரெஷர் பேனில் நம்ம கழுவி சுத்தம் பண்ண மட்டன் ஆட் பண்ணிட்டோம். இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மிளகாய் தூள் ஆட் பண்ணிடலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற மஞ்சள் தூள் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா தேவைக்கேற்ப தண்ணீர் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். மட்டனுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ரெஷர் கொடுத்துடலாம். ஸோ நம்ம ப்ரெஷர் பண்ண மூடிட்டோம். நல்லா அது விசில் வரட்டும். நம்மளுக்கு 3 விசில் போல். ஸோ 3 விசில்ஸ் போல் வச்சுட்டேன். ப்ரெஷர் போயிடுச்சு. நம்ம இப்போ பேன் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ மட்டன் நல்லா வெந்துடுச்சு. வாங்க இப்போ நம்ம ஃபர்தர் ப்ராசஸ் பண்ணலாம். இங்கே ஒரு பேன் பற்ற வச்சுருக்கேன். அதில் நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கடுகு தாளிப்பு சேர்த்துடலாம். இப்போ நம்ம வரமிளகாய் சேர்த்துடலாம். கருவேப்பிலை சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம எடுத்து வச்சு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதினுடைய அந்த ரா ஃப்ளேவர் போயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்ச மட்டனை சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியோடவே நம்ம மட்டன் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதில் லெமன் ஆட் பண்ணிடலாம். லெமன் ஜூஸ், லெமன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற பெப்பர் ஆட் பண்ணிடலாம். மெயின் இன்க்ரீடியன்ட் பெப்பர் ஆட் பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். மட்டனில் இருக்கிற அந்த வாட்டர் எல்லாமே ட்ரை ஆகி நம்மளுக்கு வரட்டும். பாருங்கள், நம்மளுக்கு கிரேவி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நல்லா ஃப்ரை வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த பெப்பர் ஃப்ரையை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், ரொம்ப சுவையான மட்டன் பெப்பர் ஃப்ரை உங்களுக்காக வேண்டிய எனக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். மறக்காமல் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிடுங்க. நன்றி, வணக்கம்.